ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம மெதுவடை பணியாரக்கல்லுல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்காதுங்க. இந்த மாரி நம்ம பணியாரக்கல்ல போட்டு எப்படி வடை செய்யலான்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம மினி வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 மணி நேரமா உளுந்து ஊற வச்சிருக்கேன். அத அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இது நம்ம கிரைண்டர்ல அரைச்சாலும் பரவாயில்ல. நான் மிக்ஸியில தான் சேர்க்கிறேன். அதுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கிறேன். அப்போதான் நமக்கு சூடாகாம இருக்கும். ஐஸ் வாட்டர் கலந்தோம்னா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே பீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு பூத்து வரும் உளுந்து. ஏன்னா மிக்ஸியில அரைச்சோம்ல அதனால. இப்போ நான் 1/2 கப் அரிசி மாவு சேர்க்கிறேன். அரிசி மாவு சேர்த்தோம்னா நமக்கு நல்லா கிரிஸ்பியா கிடைக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்கிறோம். நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நான் இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். பல்லாரி வெங்காயம் சேர்த்தோம்னா தண்ணி விட்டுரும். அப்புறம் வடை நமக்கு நல்லா ஷேப்பா வராது. அதனால சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்க இந்த அளவு இருக்கணும். இப்படி போட்டோம்னா நமக்கு கரெக்ட்டா விழுகணும். அதான் கரெக்ட்டான பக்குவம். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது. இப்போ நான் பணியாரக்கல் எடுத்திருக்கேன். அதுல எல்லாத்துலயுமே நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எப்போதும் நார்மலா நம்ம சட்டியில தானே செய்வோம். இந்த மாரி செஞ்சு பாருங்களேன். பசங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மினி வடைன்ட்டு சொல்லிட்டு நல்ல டேஸ்ட்டா இருந்துச்சுன்ட்டு பசங்களே சொன்னாங்க. இப்போ நம்ம அப்படியே எல்லாத்தையும் நம்ம அப்படியே சின்ன சின்னதா தண்ணி தொட்டு அப்படியே போட்டு எடுத்துக்க வேண்டியதான். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுவே நல்லா கொஞ்சம் வெந்து வரும். மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். ரொம்ப ஸ்பீட் வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு கொஞ்சம் கலர் மாறியிருக்கு. இப்போ நம்ம அப்படியே பெரட்டி போட்டுடலாம். பார்த்து கவனமா பண்ணுங்க. ஏன்னா நம்ம அப்படியே தெறிக்கும். அது மேலயே தெறிக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா தான் இத எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரையும் வேக விடுங்க. இப்ப பாருங்க நமக்கு அப்படியே வடை நல்லா அப்படியே கோல்டன் கலர்ல நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாரி நம்ம வடை செஞ்சு பார்த்தோம்னா, வீட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப வித்தியாசமாவும் இருந்துச்சு. மினி வடைன்ட்டு ரொம்ப ஆசையா சாப்பிட்டாங்க. ஹோட்டல்ல இந்த மாரி தானே கிடைக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ரொம்ப நல்ல மழை பெய்யும்போது இந்த மாரி வடை, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாருக்கும். நான் 1 டம்ளர் தாங்க உளுந்து ஊற வச்சேன். அதுக்கு எனக்கு 25 வடை கிடைச்சிருந்துச்சு. மினி வடையே. இந்த வீடியோவ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரையும் பை.